ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சவுத் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஜீரக சம்பா ரைஸில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதை ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க, நல்லா எந்த தண்ணி இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஏதாவது ஒரு ரிஃபைண்ட் ஆயில். அதுக்கப்புறம் ஒரு பே லீஃப், பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2 சாப் பண்ணி வச்சுருக்கோமா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா வதங்குங்க. இது நல்லா வதங்க வச்சு இது கூட கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். சக்தி பிரியாணி மசாலா, இது 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான், காரத்துக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா பிரியாணி மசாலாவை 5 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன் எப்படி மேக்னேட் பண்ணணும் அப்படி சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். மேக்னேட் பண்ணி 1/2 hour அது மேக்னேட்டில் ஊறணும் நல்லா சிக்கன். அதுக்கப்புறம் தான் அந்த பிரியாணியில் ஆட் பண்ணணும். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி நல்லா கொதிச்சுட்டு இருக்கணும். நல்லா சிக்கன் வந்திருக்கு. இப்போ நம்ம ஜீரக சம்பா ரைஸ் ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் எவ்வளோ எந்த கிளாஸில் மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா, இந்த கிளாஸ் 1 கிளாஸ் நம்ம ஜீரக சம்பா ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ் 2 கிளாஸ் என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோமா கொரியாண்டர் லீவ்ஸ், அதை மேலே தூவி விட்டுருங்க. இப்போ அந்த குக்கர் லிட் எடுத்து வாசர்லாம் போட்டுட்டு மேலே விசில்லாம் செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது? சண்டேனா பிரியாணி தானே. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு 4 விசில்ஸ் வரணும். 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ 4th விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். கேஸ்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பிரியாணி. இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட ஒரு நல்லா பாயில் பண்ண ஒரு எக்கு, அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் எப்படி ஃப்ரை பண்ணணும்னு சொல்லி. 65 எல்லாம் வச்சு சாப்பிடணும். இப்போ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா?